வெல்கம் டு சந்தோஷ் லாக்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி முத்தான ஒரு இதாக வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. சர்ப்ரைஸா முதல் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸா இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நம்ம விழுப்புரத்துல. அது மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபுட் இது போடுறேன். நீ போடு அசிங்கப்படுத்துற இன்சல்ட் பண்ற அப்படி என்ன டிஃபரெண்டான ஃபுட்னு எனக்கும் தெரியல. வாங்க வீடியோல பார்ப்போம். நம்ம கடையில என்னென்ன ஸ்பெஷல் கிடைக்கும்? நம்ம கடையில சப்பாத்தி ஆத்துக்கறி ஆப்பாயில் ஆம்லெட் நம்ம நல்ல சிறப்பு அம்சம். ஆப்பாயெல்லாம் ஃபேமஸ் ஸ்பெஷலா? ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். ஆப்பாயில் ஸ்பெஷலா கேட்டா நான் என்ன கேள்விப்பட்டேன், இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி அறுவைக்கறி தான் ஃபேமஸ் சொன்னாங்க. புதுசா அண்ணா வந்து ஆப்பாயில் சொல்லிருக்காரு. ஆப்பாயில் அவர் சொல்லிருக்காரு. ஆப்பாயில் கேள்விப்பட்டது அறுவைக்கறி. இப்ப ரெண்டு வாங்க ட்ரை பண்ணி பாப்போம். என்னவோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. கஸ்டமர் நிக்கறாங்க, அவங்கள என்ன கேட்டு சரி நாங்க போறோம். அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க போறேன்னா வீட்டுக்கு போயிட்டு வரோம். நோ கமெண்ட் சிம்பிளி வேட் வேலை உண்மையா கேப் கொடுக்குறா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வந்து உட்காந்துச்சு. இது பேரு வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கறி. இது பேர் பாத்தீங்கன்னா பரோட்டா. அது பேர் இது என்ன சேர்வா? வெஜ்ஜி சேர்வா சிக்கன் சேர்வா? பொய் சொல்றேன் எஜமான், பொய் சொல்றேன். அது வாத்து சேர்வாவும் இல்ல, சிக்கன் சேர்வாவும் இல்ல, வெஜ்ஜி குருமா. அப்ப இது அது வந்து வெஜ்ஜி குருமா. அது வந்து அதுல மிளகாத்தூள் போட்டுருக்காங்க, மஞ்சள் தூள் போட்டுருக்காங்க. நானே சொல்றேன், இந்த கடையில ஃபேமஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாத்துக்கறியும் இந்த அரவேக்கடம் தான் ஃபேமஸ். இப்போ இது ரெண்டுத்துமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வாத்துக்கறி சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து பிராமணர். என்ற வீட்டுல சம்சாரம் ஆத்துல வந்து வாத்துக்கறி வந்து டிப் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த பக்கம் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மூவி எடுத்திருக்காங்க, இந்த பக்கம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடலாம். நல்லா இருக்கு அந்த டைலாக் நல்லா இருக்கு. இந்த கல்ல பாத்தீங்கன்னா அந்த வாத்துக்கறி ரொம்ப ஸ்பெஷல். விழுப்புரத்துல எங்கேயும் வாத்துக்கறி கிடையாது. நம்ம காலையில கோடூர் போட்டு சைடில் எங்க மட்டும் வாத்துக்கறி இருக்கு. உண்மையுமே நீங்க வாத்துக்கறி ட்ரை பண்ணதெல்லாம் இந்த கல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மசாலா, ரகசிய மசாலா போட்டு இஷ்டம் பண்ணாதுப்பா. ரகசிய மசாலா போட்டு அரைச்சி யாருக்கும் காமிக்காம இவங்களே வாத்துக்கறி செஞ்சு தராங்க. உண்மையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஒர்த்தா இருக்கும். ஒர்த்தா இருக்கா இல்லையா? சூப்பரா இருக்கு. வாத்துக்கறி சூப்பர் காரசாரமா பட்டாசா இருக்கு டேஸ்ட். பட்டாசா? ஆமா. அரவேக்கல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு எக்கோட சூப்பரா அரவேக்கடை வந்து அதிகமா இருக்கான். பார்ப்போம். அரவேக்காடு பங்காளி தக்காளி செக்காளி கடை வருமா? அரவேக்காடு சாப்பிட்றோம் ப்ரோ. என்ன மாதிரி இருக்கு? நல்லா தக்காளி சேர்வா, தக்காளி சாரில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கணும். 1 2 3 ஊத்து. போதும் கொஞ்சம் ஊற்றுனா. நான் கொஞ்சம் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இது நல்லா இருக்குண்ணா. நல்லா இல்லையா அவருக்கு? இது நடிக்கிறது. ஏன்னா அவர் உள்ளே தெரியாம வாத்துக்கறி மிக்ஸ் பண்ணிட்டோம். வாத்துக்கறி எல்லாம் இல்லை. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, 2 வகை சேர்வா, அரவேக்காடு, வாத்துக்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்காது வாத்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காண்ணா. சூப்பராக இருக்குது. இன்னொன்று வாத்து உப்பு கம்மியாக இருக்கு மாதிரி எனக்கு. கம்மியாக இருக்குது. நடினார் கூட உங்கள் நடிப்பு கண்டிப்பாக இது நீங்கள் வாத்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்பாட் சாப்பிடுங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? லொக்கேஷன் சொல்லணும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டு திருக்கோள் ரோடு, காணை கோடூர் முக்கூட்டு சைடில் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா மதுரை வீரன் ஹோட்டல்னு ஒன்று ஷாப் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாத்துக்கறியை. ஒரு டைம் வாத்துக்கறி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடும் இந்த கடைக்கு. அந்த அளவுக்கு சும்மா தரமாக இருக்கும். அதோட அதெல்லாம் இந்த வாத்துக்கறி விட்டுட்டு திருப்பி இந்த கடையில் ஒரு அரவை கூட தருவாங்க. அதே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு காரஞ்சாரமாக போட்டு தருவாங்க. சூப்பராக இருக்கும். அதோட பரோட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்க. சால்னாலாம் யூஸ் பண்ணாமல் பரோட்டா வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அந்த அரவை கூட பரோட்டா பேருக்கு தான் சொல்லல, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாத்துக்கறி சாப்பிட்றேன். ரொம்ப நேரம் வீடியோ எடுத்தது வேறு யாரும் இல்லை, எங்கால் தான். இப்போ வந்து நம்ம கேமராமேன் டேஸ்ட் சொல்ல போகிறோம். எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. அப்படி சொல்லுவோம். இது நல்லா இருக்கு. கண்ணு குத்திருப்பார் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. காய்ஸ் சாப்பிட்டு தொப்பை தான் உழுத வச்சு வாழ்க்கையில் எதுவும் விட மாட்டேது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, சோறு தான் உங்களுக்கு முக்கியம். எப்பவுமே சோறு இருந்தால்
சோறு உண்டு சுகமுண்டு மது உண்டு சொர்க்கத்து இடம் உண்டு போடா. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தரமாக சாப்பிட்டாச்சு. வாத்துக்கறி அரவேக்காடு பரோட்டா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் பட்டாசாக இருந்துச்சு. ஸோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்மளோட சந்தோஷ் vlogs ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.